அறப்போர் இயக்கம் தொடர்ந்து ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக பல கேள்விகளை கேட்டுக்கிட்டு வராங்க. பல ஊழல்களையும் கூட எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அந்த வகையில் இப்போ சமீபத்தில் வேற ஒரு யூடியூப் சேனலுக்கு அறப்போர் இயக்கத்தின் சார்பாக ராதாகிருஷ்ணன்கிற ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவையும் கூட நாங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் ஒரு பெரிய ஸ்கேமை அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அது அடுத்தடுத்த கட்டத்தில் விசாரணை நடந்தால் அந்த விசாரணையை நடத்துவாங்களான்னு தெரியாது. அது வந்த பிறகு தான் தெரியும். என்னென்னா, கூட்டுறவு சங்கத்தில் மிகப்பெரிய அளவில் ஸ்கேம் நடந்திருக்கு. என்னென்னா, திடீரென்று 44 லட்சம் உறுப்பினர்களே அவங்க நீக்கியிருக்காங்க. ஆனால் அதில் 44,000 கோடிக்கு மேலே கடன் கொடுத்துருக்காங்க. சுய உதவி குழுவுக்கு கடன் கொடுத்துருக்காங்க. அந்த நகைக்கடன் தள்ளுபடி நடந்திருக்குது. அது மாதிரி பல விவசாய கடன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பெரிய கருப்பன் பதில் சொல்வாரா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் அது சம்மந்தமாக என்ன நினைக்கிறீங்க? அதை பார்த்த உடனே நாம் இதிலேருந்து, அதாவது விஞ்ஞானபூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் செய்வதில் சிறந்து விளங்கியவர்கள் அப்படின்னு சர்க்காரியா கமிஷனில் இருக்குன்னு காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க. அதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாங்க. எப்போதும் ஒரு மனுஷன் இன்டெகிரிட்டி, நீங்கள் அத்வானியை பார்த்தீங்கன்னா, வெற்றி கொண்டான் கூட பல மேடைகள் அத்வானியை மத ரீதியாக பேசுவார். நேர்மையின் சிகரம் அத்வானின்னு தான் பேசியிருக்காரு. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், இல்லை அதே கருணாநிதி எதிர்நிலையில இருந்து பேசும்போதாக இருக்கட்டும், அவங்க இல்லாமல் அத்வானியை இன்டெகிரிட்டியை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டவரிங் இன்டெகிரிட்டியோடு இருந்தவர் நம்ம அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன். பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் அவருடைய இந்த ஃபினான்ஸ் ஆஸ்பெக்டில் அவர் எவ்வளவு தூரம் ஒரு நெருப்பு மாதிரி இருக்காருங்கிறது இந்த நாடு அறிந்த விஷயம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எவனாவது ஒருத்தன் யோக்கியனாக இருந்தால் தான் நம்மளுக்கு அங்கே அதிர்ச்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுடைய இன்டெகிரிட்டி இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு அவங்க புள்ளிமான்களின் உடலில் புள்ளி இருக்கும், எப்படி சூரியன் கிழக்கில் உதிக்குங்கிறது நிஜமோ, புள்ளிமான்கள் உடலில் புள்ளி இருக்குங்கிறது எப்படி நிஜமோ, அந்த மாதிரி தான் திமுகவும் ஒட்டி பிறந்தது திமுகவும் ஊழலும் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிக்கிறாங்க. ஆனால் இது நம்ம தேர்தல் அரசியலில் கவனம் செலுத்த நமக்கு இது ஒரு பகீர்னு இருக்குது. தமிழ்நாடோட அதாவது பாரத தேசத்தின் ஒரு மாநிலமாக ஒரு அங்கமாக இருக்கின்ற தமிழ்நாட்டில் இந்த பணத்தை அவங்க கொண்டு போய் வீட்டில் மூட்டையாக கட்டி வச்சுக்க முடியாது. அது வேணா அந்த குறுநில மன்னர்கள் அவங்களுக்கு பங்கு போட்டது போக 44,000 கோடி நினைக்கிறேன். 44 கோடி இல்லை, 44,000 கோடி. 44 லட்சம் உறுப்பினர்கள். அந்த உறுப்பினருக்கு பின்னாடி வருவான். இந்த 44,000 கோடிங்கும் போது இந்த பணம் உங்களுடைய அரசியலுக்காக ஒரு பக்கமாக சுரண்டப்படுகின்றதோ என்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கின்றது. ஏன்னா திடீர்னு ஒருத்தன் ஒரு கிராமத்தில் இருக்கான். இப்போ நம்ம பக்கத்துலேயே யாராவது ஒரு கிராமத்தில் இருக்கிறவன், அவன் ஒன்றிய பொறுப்பில் இருப்பான், இல்லைன்னா நகர பொறுப்பில் இருப்பான், ஏதோ ஒரு லோக்கலில் திமுகவில் பொறுப்பில் இருக்கிறவன், அவன் ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தான் அவன் கரப்ஷனில் வருஷத்துக்கு 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் அந்த மாதிரி கொள்ளடிச்சிட்டு வரும்போது திடீர்னு அவன் 10 கோடி 20 கோடின்னு அது வெளியில் எக்ஸிபிட் ஆகும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் தான் அந்த பணம் எங்கே போகுது அப்படிங்கிறது. இதை கேட்டால் என்ன கேட்டால், இந்த வீடியோவை யாராவது ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அனுப்புறது மிக சால சிறந்ததாக இருக்கும். இன்கம் டேக்ஸுக்கு அனுப்புறது சால சிறந்ததாக இருக்கும். அந்த வீடியோவை நான் பார்த்தேன். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் வீடியோலேயே ராதாகிருஷ்ணன் நம்மளுக்கு 3 நிமிஷம் வீடியோலேயே பாம் மேலே பாமா போடுறாரு. அவர் சொல்கிறதுல ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம், தர்மபுரி கிட்ட இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் போய் ரேஷன் சாமான் வாங்க போகும்போது அவங்களுடைய ஆதார் அட்டையும் கேட்குறாங்க. சரி, ரேஷனில் கேட்குறாங்கன்னு கொண்டு கொடுத்த உடனே அந்த ஆதார் அட்டையை வச்சு இவங்க லோன் வாங்குறாங்க அப்படின்னு அது ஒரு இது. அந்த மக்களுக்கு எளிய மக்கள், அவன் இருக்கிற இடம் ஆடு மாடு மேய்ச்சி அவனுக்கு மாதத்துக்கு 2,000 ரூபா இருந்தாலே அவன் குடும்பத்தை நடத்திடுவான். அவனுக்கு மீதி பொருட்கள்லாம் அவனுடைய அளவுலேயே கிடைச்சிடுது. அவன் போய் 50,000 கடன் வாங்கியிருக்கான், 1 லட்சம் கடன் வாங்கியிருக்கான்னொன்னே அவன் தலையில் இடி விழுந்த மாதிரி அவங்கெல்லாம் ஓடி அதிகாரிகள் காலில் விழுந்து கதறாங்க. அவருடைய வார்த்தையில் சொன்னோன்னா இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு கதறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம், இது உங்களாலேயோ என்னாலேயோ இல்லை திமுகவுக்கு ஒரு ஜூனியர் பார்ட்னராக இருந்து திமுகவுடைய ஜெராக்ஸாவே பல்வேறு அரசியல்களை தவழ்ந்த பாடியார் கட்சி இருக்கு பாருங்க, அந்த அண்ணா திமுகங்கிற இன்னொரு திராவிட கட்சி, அவங்களால கூட இந்த அடுத்த ஊழலை கற்பனை பண்ணி பார்த்திருக்க முடியுமான்னு தெரியல. நடந்திருக்கலாம். அவருக்கு அருகிலே இருக்கிறவர் கூட கூட்டுறவுல தான் மிகப்பெரிய அளவுல சம்பாரிச்சாருங்க அப்படிங்கிறாங்க. இந்த நாட்டோட சாபக்கேடு என்ன ஆயிடுச்சுன்னா, திருடுறதெல்லாம் சம்பாரிச்சதுன்னு இவங்க ஜெனரலைஸ் பண்ணிட்டாங்க. அதுல இன்னொரு முக்கியமான ஊழல் குற்றச்சாட்டா சொல்றது, நகையை அடமானம் வைக்கிறாங்கல்ல. கோஆபரேட்டிவ் பேங்க்ல நீங்க பேங்க் நடத்துறீங்க,
கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட செக்ரட்டரியாக இருக்கீங்க, நான் கொண்டு வந்து அடகு வைக்கிறேன், நீங்கள் அந்த நகையை எடுத்து இன்னொரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் அடகு வச்சு நீங்கள் அதுக்கு ஒரு இது வாங்கிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து நம்ம நினைக்க முடியாத அளவில் இந்த தமிழ்நாடோட ஸ்கேம் இருக்குது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் திரு ராதாகிருஷ்ணன் பகிர்றார். எனக்கு அறப்போர் மேலே எனக்கு சில கருத்து வேறுபாடுகள்லாம் முரண்கள்லாம் நிறையா இருந்தது, இப்போவும் கொஞ்சம் இருக்குது. இந்த ராதாகிருஷ்ணன் சில டிவி விவாதங்களில் அவரோட பங்கெடுத்த போது அவர் கொஞ்சம் நேர்மையாகவும் பதில் சொல்கிறவர். அவர் வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு இந்த கழகங்களுடைய இதுக்கு இது பண்ணுறவர் கிடையாது. he won't go to the tune of these திராவிடன் பார்ட்டிஸ். அதில் அவருடைய அதனால பெரும்பாலும் அவர் சொல்றதுல ஒரு கருத்தோட நான் ரொம்ப அதை வந்து அப்போ பிரச்சனையோட தீவிரத்தை இன்னும் உச்சத்தில் போய் சொல்றாரு. ஒரே ஒரு அறிக்கை திமுக அரசு கொடுக்குமா, இதில் யார் யாரெல்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்களோ அவங்க பேர்லாம் மிக கடுமையான நடவடிக்கை உடனடியாக கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் யாரெல்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்களோ அவங்க பேரில் நாங்கள் கண்டிப்பாக உறுதியாக நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவோம்னு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டும். சர்வாதிகாரி சொல்லணும். கரெக்ட். ஜனநாயக மாண்போடு இருக்கிறவர் இல்லை, சர்வாதிகாரி. அந்த சர்வாதிகாரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார்னா திமுக வரக்கூடிய தேர்தலில் டெபாசிட் இழக்கும்ங்கிறாரு. அப்படின்னா எத்தனை காமன் மேனை இவங்க பகடக்காயா பயன்படுத்தி இவங்க எந்த அளவுக்கு இவங்க ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ அப்படின்னா ரெண்டு விஷயம், ஒன்று டாஸ்மாக நான் மூட போறேன், அதையும் சொல்ல முடியாது. ஊழல் பண்றது யாரு பண்ற முடியாது நடவடிக்கை, ரெண்டு பண்ணாங்கன்னா டெபாசிட்டே. அப்புறம் எதுக்கு நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம்ட்டு அவங்களே வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்டா நாங்கள் எதுக்குடா ஆட்சியில் இருக்கணும், டாஸ்மாகில் எங்களால் ஊழல் பண்ண முடியாது, கியூஆர் கோடை வச்சு அதுலேயே ஃப்ராடு பண்ணுறானுங்க டாஸ்மாகில். நீங்கள் இங்கே வந்து இதுலேயும் 44,000 கோடி அதில் வீடு கட்டும் இதுலேயும் ஃப்ராடு பண்ணுறாங்கங்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டையே உலுக்கக்கூடிய ஒரு ஊழல். ஆனால் இதையும் வழக்கம் போல் எந்த ஊடகமும் பேசுறதில்ல. அதிமுகவில் இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் சொசைட்டி மினிஸ்டருக்கு இது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரும் ஏன் இதை பற்றி பேசுகிறாருங்கிறது தெரியல. கண்டிப்பாக தமிழக அரசியலை அதிர வைக்கும் சம்பவமாக இது இருக்க போகின்றது என்பதுதான் என்னுடைய பார்வை.